இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொடியாக்கினது சேர்த்துக்கொள்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கிறேன். வினிகர் நான் கோகோனட் வினிகர் சேர்த்துக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட என்ன வினிகர் இருக்கோ நீங்கள் அது சேர்த்துக்கொள்ளலாம். 2 டீஸ்பூன் சேர்த்தா போதுமானதாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இது ரெடி பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இந்த பிரிஞ்சால் மோஜு செய்து கொள்ள முடியும். இப்போது நாங்கள் கத்தரிக்காயை எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். கத்தரிக்காயை நல்ல நீளமான துண்டுகளாக நீங்கள் கட் பண்ணி கொள்ள வேணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் உங்களுடைய மோஜு. நீங்கள் சின்னதாக கட் பண்ண விரும்புகிறீங்களா இருந்தால் நீங்கள் அப்படி கூட கட் பண்ணி கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு நீளமான கத்தரிக்காயாக எடுத்து அதை நல்லா நீளமாக கட் பண்ணி கொள்ளுங்கள். கட் பண்ணின உடனே இதை நீங்கள் தண்ணீரில் சேர்த்துக்கொள்ள வேணும். இல்லாட்டி அது கருப்பு கலருக்கு மாறிடும். இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறோம். இது ஃப்ரை பண்ணும் வரைக்கும் இந்த மாதிரி தண்ணியிலேயே இருக்க வேணும். இல்லாட்டி கலர் மாறிடும். கத்தரிக்காய் நீங்கள் எந்த கத்தரிக்காய் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த நீளமாக இருக்கிற கத்தரிக்காய் யூஸ் பண்ணினா உங்களுக்கு மோஜு பர்ஃபெக்டாக வரும். இப்போது நாங்கள் இதை ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா நிறைய ஆயில் வச்சு அதை நல்லா சூடாக விட்டுருங்க. அதுக்கப்புறமாக இந்த கத்தரிக்காய் எல்லாத்தையும் நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்து இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும் வரைக்கும் மீடியமில் ஃப்ளேமை வச்சு நாங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்பவே கரிஞ்சு போகும் வரைக்கும் நீங்கள் இதை ஃப்ரை பண்ணக்கூடாது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த கலர் வரும் வரைக்கும் நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் கத்தரிக்காய் எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை நாங்கள் வேறையாக எடுத்து வச்சுக்கொள்ள போகிறோம். இப்போது கத்தரிக்காய் ஃப்ரை பண்ணின ஆயிலே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்னொரு பேனில் சேர்த்துருக்கிறேன். அதில் 3 ஏலக்காய் சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே 2 துண்டு பட்டை சேர்த்துருக்கிறேன். ரம்ப இலை அதாவது பெண்டன் லீஃப் ஒரு 3 துண்டு நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இது நல்ல வாசனை கொடுக்கும். உங்கள்கிட்ட இல்லாட்டி பரவாயில்லை, நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிள்ளை சேர்த்துருக்கிறேன். இப்போது பச்சை மிளகாய் 5 சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் அதை கூட ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம். அது ஆப்ஷனல் தான். கூடவே நான் 1 கப் அளவுக்கு நீல வாக்கில் கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். இது பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். கூடவே நாங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கொள்ள போகிறோம். ஸோ நான் பெரிய வெங்காயத்தோட அளவை கொஞ்சம் குறைச்சி சேர்த்துருக்கிறேன். இது ரொம்பவே ஃப்ரை ஆகணுமென்று அவசியம் இல்லை. லைட்டாக சாஃப்டாக வதங்கினாலே போதும். இதில் இப்போ கூடவே நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கொள்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும் பொழுது இதோட சுவை ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன வெங்காயம் மோஜுவில் பார்க்கும்போது அழகாகவும் இருக்கும். இப்போ நான் இந்த எண்ணெயிலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கொள்கிறேன். நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்லேயும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இருக்குது. ஸோ இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கொண்டாலே போதும். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்ளலாம். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாட்டி நீங்கள் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை நாங்கள் 1 நிமிஷம் நல்லா வதக்கி கொள்ள போகிறோம். இது எல்லாமே நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கணுமென்று அவசியம் இல்லை. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கொள்ளலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கொள்ளலாம். தக்காளி சாஸ் சேர்த்து இதை நீங்கள் நல்லா லோவில் ஃப்ளேமை வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இந்த சாஸ் சேர்க்குறதும் ஆப்ஷனல் தான். சேர்க்காம கூட நீங்கள் இது செய்யலாம். இப்போ இதில் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மிக்சரை சேர்த்துக்கொள்கிறேன். இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த மோஜுவில். இப்போ இதை நாங்கள் அப்படியே சேர்த்துக்கொள்ள போகிறோம். சேர்த்து கொஞ்சமாக நான் தண்ணீர் சேர்த்துருக்கிறேன். சில பேருக்கு மோஜு ட்ரையாக இருந்தால் பிடிக்கும், சில ஆக்களுக்கு குழைவாக இருந்தால் பிடிக்கும். ட்ரையாக இருக்க வேணும்னு நினைக்கிறவங்க இந்த தண்ணீரை நீங்கள் ஸ்கிப் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ இதில் நாங்கள் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த கத்தரிக்காயை சேர்த்துக்கொள்ள போகிறோம். சேர்த்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ள போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சோயா சாஸ், தக்காளி சாஸ்
இது எல்லாமே சேர்க்கும்போது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே இந்த மோஜு கொஞ்சம் குலைவாகவும் வரும். ஸோ நீங்கள் ட்ரையாக செய்ய விரும்புகிறீங்களா இருந்தால் இதை ஸ்கிப் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் வரைக்கும் நாங்கள் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கத்தரிக்காய் மோஜு சூப்பராகவே ரெடியாகியாச்சு. இதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கிறேன். ஒரு அளவுக்கு மீடியம் பீசஸாக கட் பண்ணியிருக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து வேக வைக்க போகிறேன். இதை நல்லாவே கலந்து விட்டு கொள்ளலாம். இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமாக ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் இதை வேக வைக்கலாம். இப்போ இது வெந்தாச்சு. சிக்கனை வேறையாக எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணீரை வந்து நாங்கள் வேறையாக எடுத்து வச்சு கொள்ளலாம். சிக்கன் வேக வச்சு அந்த தண்ணீரை நாங்கள் லாஸ்ட்டில் கறியில் சேர்த்து கொள்ள போகிறோம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாக வேக வைத்து அந்த சிக்கனை ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக மேல் பகுதி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும் வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ இதை எல்லா சைடுமே மாற்றி விட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி கொள்ளுங்கள். லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமாக இதை வேறையாக ஒரு பாத்திரத்தில் நாங்கள் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாக 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 2 ரம்பை இலை சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிள்ளை 1 கொத்து சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு 3 நிமிஷம் இதை நாங்கள் வதக்கி கொள்ள போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு சாஃப்டாக வரும் வரைக்கும் வதக்கினாலே போதும். இதில் நான் இஞ்சி பூண்டு விழுது 1 மேசைக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதினுடைய பச்சை வாசனை போகும் வரைக்கும் இதை நாங்கள் 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொள்ளலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எல்லாமே சேர்த்து 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை வதக்கி கொள்ளலாம். அந்த மசாலாவினுடைய பச்சை வாசனை போகும் வரைக்கும். இப்போ இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொள்ள போகிறோம். அதுக்கப்புறமாக மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் இதை வேக வைக்கலாம். இது நல்லா மசிஞ்சு வரும் வரைக்கும் நாங்கள் வேக வைக்க வேணும். இப்போ நல்லாவே இது மசிஞ்சு வந்தாச்சு. இந்த டைமில் நாங்கள் முன்னாடியே சிக்கன் வேக வைக்கிறதுக்காக வச்சுருந்த அந்த தண்ணீரை சேர்த்து நல்லாவே கலந்து விட்டு கொள்ளலாம். சிக்கன் வேக வச்சு அந்த தண்ணீர் சேர்த்தா தான் குழம்புல டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனையும் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டு கொள்ளலாம். இப்போ லிட் போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லாவே கொதிக்க விடலாம். இதை நீங்கள் இடைக்கட கிளறி விட்டு கொள்ள வேணும், இல்லாட்டி அடிப்பிடிச்சு கொள்ளும். இப்போ 1/2 கப் அளவுக்கு கட்டியான தேங்காய் பால் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து அதையுமே கலந்து விட்டு கொள்ளலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமாக மூடி போட்டு மூடி 3 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விட போகிறோம். இதில் நீங்கள் தேங்காய் பால் சேர்க்காம கூட பண்ணலாம், ஆனால் சேர்த்து பண்ணும்போது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளலாம். நான் இதில் லாஸ்ட்டில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துருக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை சேர்த்து கொள்ளலாம். மிளகு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகியாச்சு. இந்த டைம்லேயே நாங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு நல்ல திக்கான கிரேவியாக வேணுமெண்டா இன்னும் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக இதை நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. பார்க்கலாம். இப்போது நீங்கள் சோறு சமைக்கிறதுக்கு எந்த பாத்திரம் யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்க. இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். கூடவே 4 ஏலக்காய் சேர்த்துக்கொள்ள போகிறோம். 1 துண்டு பட்டை சேர்த்துக்கொள்ளலாம். 1 பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். இது கூடவே பேண்டன் லீவ்ஸ் ஒரு 4 துண்டு சேர்த்துக்கொள்ளலாம், அதாவது ரம்பை இலை. இது ரொம்பவே முக்கியம். பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கிறேன். அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேணாம், 2 சேர்த்தாலே போதும். 4 பெப்பர் சேர்த்துக்கொள்ளலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவையில்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம். 1 கொத்து கருவேப்பிள்ளை சேர்த்துக்கொள்ள போகிறோம்.
இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி கொள்ளுங்க. வெங்காயம் நல்லாவே வதங்கி வரும் வரைக்கும் நாங்கள் இதை வதக்க வேணும். இப்போ வெங்காயம் நல்லா சாஃப்டாக வரும் வரைக்கும் நாங்கள் வதக்கியாச்சு. கூடவே இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கொள்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கு அப்புறமாக அதனுடைய பச்சை வாசனை போகும் வரைக்கும் நீங்கள் அதோட 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி கொள்ள வேணும். இப்போ பச்சை வாசனை எல்லாம் போய் வதங்கியாச்சு. இதில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்டான மஞ்சள் கலரில் வேணுமெண்டா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை நாங்கள் நல்லா வதக்கி கொள்கிறோம். கூடவே நான் இதில் 3 கப் அளவுக்கு நல்லாக வாஷ் பண்ணின சம்பா அரிசி சேர்த்துருக்கிறேன். நல்லாவே நீங்கள் இதை வாஷ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சதுக்கு அப்புறமாக தண்ணியை வடித்து சேர்த்துக்கொள்ளுங்க. நான் இந்த அரிசி எடுக்கிறதுக்காக இந்த கப்பை பயன்படுத்தி இருந்தேன். இதில் இருந்து 3 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். இப்போது நாங்கள் சேர்த்துருக்கிற இந்த ரைஸ் அப்புறமாக நாங்கள் வதக்கின அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும் வரைக்கும் இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி கொள்ள வேணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதால உங்களுடைய ரைஸ் ஒட்டாமல் நல்ல உதிரி உதிரியாக வரும். கூடவே நான் உப்பு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். நான் மஞ்சள் இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் அதிகமாக இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துருக்கிறேன். இதை நாங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறோம். அதுக்கப்புறமாக தண்ணீர் சேர்த்துக்கொள்ளலாம். 3 கப் அளவு சம்பா அரிசிக்கு நான் அதே கப்பால் 6 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கிறேன். தண்ணீர் ஒவ்வொரு அரிசியை பொறுத்து மாறும். நீங்கள் என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் வழக்கமாக எந்த அளவுக்கு தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வைக்கலாம். என்னுடைய அரிசிக்கு 3 கப் அளவுக்கு 6 கப் அளவுன்ற அளவு சரியாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நீங்கள் ரைஸ் குக்கரில் கூட பண்ணலாம். ரைஸ் குக்கரில் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இல்லை நீங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தையும் பண்ணலாம். இப்போ நான் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கொள்கிறேன். சில பேருக்கு தயிர் சேர்க்கறது பிடிக்காம இருக்கலாம். அவங்க அதை தாராளமாக ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம். ஆனால் தயிர் சேர்க்கும் பொழுது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். தயிர் பிடிக்காதவங்க தேங்காய் பால் கூட சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா நாங்கள் கொதிக்க விட போகிறோம். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமாக நாங்கள் இதை இப்போ ஓப்பன் பண்ணலாம். தண்ணி இப்போ நல்லாவே கொதிக்க ஸ்டார்ட் ஆகியாச்சு. ஒரு 3 நிமிஷம் நல்ல ஒரு அதிகமான தீயில நீங்கள் இதை கொதிக்க விட்டு கொள்ளுங்க. இப்போ இது நல்லாவே கொதிச்சு வந்துட்டு இருக்குது. இப்போ அரிசியும் தண்ணீரும் ஒரே அளவான லெவலுக்கு வரும் வரைக்கும் நாங்கள் இதை கொதிக்க விட வேணும். அதுக்கப்புறமாக ஃபுல்லாகவே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் நாங்கள் வச்சுக்கொள்ள வேணும். இந்த டைம்லேயே நான் பேண்டன் லீஃப் ஒரு 3 துண்டு மேலே இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் மேலே அரிசியில் வச்சதுக்கு அப்புறமாக திரும்ப லிட் போட்டு மூடி நல்ல லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் நாங்கள் இதை இப்படியே தம் பண்ணுற மாதிரி வேக விட போகிறோம். 15 நிமிஷம் ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு டைம். அரிசி உங்களுக்கு ரொம்பவே குழையாமல் சாதம் பர்ஃபெக்டாக உதிரி உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்க்கும்போது தெரியும் ரைஸ் நல்லாவே குக் ஆகியாச்சு. தண்ணி எல்லாமே நல்லா வத்தியாச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நீங்கள் மெல்லமாக கலந்து விட்டு கொள்ளுங்க. ரொம்பவே போட்டு இதை கிண்ட வேணாம், அரிசியெல்லாம் உடைஞ்சு போயிடும். லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். அடிப்பிடிச்சு கொள்ளாமல் ரொம்பவே உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக மஞ்சள் சோறு வந்திருக்கிறத பார்க்கலாம். இது சிக்கன் கறி, பிரிஞ்சால் மோஜு, மாசி சம்பல் இது எல்லாத்து கூடவுமே ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும்.